ஹலோ மினியான்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருப்பீங்கன்னு. இன்றைக்கி நான் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன். என்னென்னா எஃப்எஃப். ஆமாம், நம்ம சேனலில் இது வரைக்கும் ஒன் ஷாட்ஸ் மட்டும் தான் வந்திருக்கு. இப்போது எஃப்எஃப் வந்திருக்கு. ஓகே, இந்த எஃப்எஃப் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா இது ஒரு வில்லேஜ் பேஸ்ட் எஃப்எஃப். வில்லேஜ் வைப் கொடுக்கும். ஓகே, நம்ம வளன்னு பேசாமல் ஸ்டேட்டஸ் எடுக்கல போயிடலாம். இன்ட்ரடக்ஷன் பார்த்தா, நீங்கள் ஆராத்யா. ஆமாடா, இல்லை உங்கள் நேம் ஆராத்யா. அண்ட் உங்கள் அப்பா கிராமத்திலே பெரிய ஆள். உங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருப்பா, அவன் நேம் கைல். அப்படியே நம்ம பார்க்கும் வந்து பார்த்தா அவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே லண்டன் தான். இதுவே போதுமே, இதுவே நல்ல இன்ட்ரடக்ஷன் தான். ஓகே, நம்ம ஸ்டேட்டஸ் எடுக்கல போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் உங்கள் வீட்டில் ஃபுல்லாக ரிலேட்டிவ்ஸாக இருக்காங்க. லைக் உங்கள் வீடே நல்லா பெரிய வீடு, அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பூ டெக்கரேஷன் அந்த மாதிரி கிராண்டாக இருக்குது. பிகாஸ் உங்கள் வீடு கல்யாண வீடு. ஓகே, இப்போது ஸ்டார்டிங் சீனில் பெட்ரூமில் இப்போ உங்கள் அம்மா உங்கள் அக்காட்ட பேசிகிட்டு இருக்காங்க. கையல், இந்தா இது போட்டு போயிடு. ஐயோ அம்மா போதும், ஆல்ரெடி எவ்வளோ நெக்லஸ் போட்டிருக்கேன், இதில் இது வேறையா? இது உங்கள் பாட்டியோட துணி. அப்போ அமைச்சு திட்டும், போட்டுக்கோ. அம்மா ஏம்மா இப்படிலாம் பண்ணுற, போடு அப்படின்னு போட்டு விடுறாங்க. அம்மா ஆராத்யா எங்கம்மா? ஆமாம்ல, அந்த வாள் எங்கே போச்சு? கலந்து நான் பார்க்கவே இல்லை. அம்மா எனக்கு பயமாக இருக்குது, அவளை கூப்பிடு. சரி சரி, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு இங்கே வெளியே வந்தா, ஆராத்யா ஆராத்யா அப்படின்னு உங்கள் அம்மா அவங்கள கத்திகிட்டு இருக்காங்க. அப்போது அங்கேருந்து ஒரு பாட்டி, ஆராத்யாவா? ஆமாத்த, எங்கே போனாவ? அவளா அவங்க அக்காவுக்கு மாப்பிள்ளை பிடிக்கணும்னு கோயிலில் உட்காந்துருக்கா. கோயில்லையா? அந்த கோயில் தான் எப்பவும் போவாள். அந்த கோயிலில் போய் உட்காந்து மாப்பிள்ளை ஓகே சொல்லணும், அக்காவுக்கு பிடிக்கணும், அப்போ தான் வெளியே வருவேன்னு உட்காந்துருக்கா. இவளை என்ன பண்ணுறதுன்னே தெரில. விடிடி, குழந்த தானே, நீ போ, ஆகிற வேலையை பார், அவள் வந்துடுவா அப்படின்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க. அப்புறம் உங்கள் அம்மா உள்ளெல்லாம் போய் வேலை பார்த்துட்ருப்பாங்க. இப்போது ஒரு கிருஷ்ணர் கோயில். அங்கே நீங்கள் கண்ணெல்லாம் மூடிட்டு கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கள் பக்கத்தால் 4-5 குழந்தைங்கள உட்கார வச்சுட்டு கண்ணை மூடி ப்ரே பண்ணிருக்கீங்க. கிருஷ்ணா, இது வரைக்கும் நான் வந்துட்டு எதுவுமே கேட்டதில்லை. ஏன்னா நான் கேட்கறதுக்கு முன்னாடி நீயே கொடுத்தது கண்ணா. இந்த டைம் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். என் அக்காவுக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிடணும். அவங்க 2 சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும். ப்ளீஸ் கிருஷ்ணா, ஹெல்ப் பண்ணு அப்படின்னு நீங்கள் ப்ரே பண்ணிருப்பீங்க. இங்கே அப்படியே உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா, கையல் என்னம்மா மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துட்டாங்கடி. அம்மா ஆராத்யா, அவள் தான் கோயில் உட்காந்துருக்காளே. அம்மா ஆனால் நீ இது, நான் போய் அவங்கள வெல்கம் பண்ணிட்டேன் அப்படின்னு உங்கள் அம்மா போயிடுவாங்க. உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, உங்கள் அத்தை, மாமா எல்லாமே அங்கே தான் இருப்பாங்க. எல்லாமே வெல்கம்லாம் பண்ணுறாங்க. மாப்பிள்ளையெல்லாம் வெல்கம் பண்ணுறாங்க. வெல்கம் பண்ணும்போதே சில சடங்கெல்லாம் பண்ணி தான் வெல்கம் பண்ணுறாங்க. இப்போது பொண்ணு பார்க்குறது இதில். அப்புறம் பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு மாப்பிள்ளையோட அப்பா சொல்கிறாரு. சரி சம்மந்தி அப்படின்னு உங்கள் அப்பா உங்கள் அம்மாவை பார்க்குறாங்க. தான் கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னு கையிலையும் கூட்டிகிட்டு வராங்க. கையில் அழகாக இருக்கா, அவளுக்கு எந்த குறையும் இல்லை. ஒரு அழகான ஏஞ்சல் மாதிரி அந்த ரெட் கலர் சாரியில் அவ்வளோ அழகாக முன்னாடி வந்து நிற்கிறா. அந்த மாப்பிள்ளை கண்ணை கூட எடுக்காமல் கையில் தான் பார்ப்பாரு. எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த மாப்பிள்ளை டக்குன்னு சொல்லிடுவார். கையல் இப்போ தான் மெதுவாக மாப்பிள்ளையை பார்ப்பா. அவளுக்கும் மாப்பிள்ளையை ரொம்ப பிடிச்சிருக்கும். சரி, நம்மளே பேசிகிட்டு இருந்தா இப்படி பொண்ணுக்கிட்ட கேட்போமே, பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு. அப்படிலாம் உங்கள் அப்பா கையில் பார்ப்பாரு. பிடிச்சிருக்காம்மா உனக்கு? கையிலும் மெதுவாக சிரிச்சிட்டு பிடிச்சிருக்குப்பா அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான், இங்கே நிச்சயதார்த்தமும் பண்ணுறாங்க. அப்போது ஐயர், கல்யாணம் 20 நாள் கழித்து வச்சுக்கலாம். 20 நாள் தானே சாமி, ஆனால் எப்படி 20 நாளில் பார்த்து முடிக்கிறது அப்படின்னு மாப்பிள்ளையோட அம்மா சொல்லுவாங்க. அப்போது ஐயர், அதுக்கு என்னம்மா, இங்கே தங்கி வேலையை முடிச்சிருங்க, 20 நாள் ஆளுக்கு ஒவ்வொரு வேலை பார்த்தாலே முடிச்சிடலாம் அப்படின்னு ஐயா சொல்கிறாரு. அப்போ உங்கள் அப்பா, சம்மந்தி நான் தப்பாக நினைக்கிறேன்னா ஒன்று சொல்லட்டா? சொல்லுங்கள் சம்மந்தி அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, நீங்கள் வேணால் இங்கேயே தங்கிக்கோங்களே, இங்கே நிறைய ரூம்ஸ்லாம் இருக்குது, பெரிய ரூம் தான், பெரிய வீடு தான், தங்கிக்கோங்களே. அப்போ அவங்க அமைதியாக தான் இருக்காங்க. அப்போ அந்த மாப்பிள்ளை, சரி நாங்கள் இங்கேயே தங்கிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இங்கே கையிலுக்கும் ஹாப்பி, அவங்களும் சரி அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. இப்போ அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு இப்போ எல்லாம் சாப்பிட போயிடுவாங்க. நீங்கள் கோயிலில் இது எதுவுமே தெரியாமல் கோயிலில் உட்காந்துருப்பீங்க.
கடவுள்கிட்ட வேண்டிட்டு. அப்போது ஒரு சின்ன பையன் உங்ககிட்ட ஓடி வருவான். ஏய் ஆராத்யா, என்னடா உங்கள் அக்கா இருக்கால? ஆமாம், வேணான்னு சொல்லிட்டாளாடா? இல்லை, உங்கள் அக்காவுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருச்சான். என்னடா சொல்கிற? ஆராத்யாவுக்கு அவ்வளோ ஹாப்பி. உண்மையாவா? உண்மையாக தாண்டி, உங்கள் அக்காவுக்கு மாப்பிள்ளையை பார்த்தோன்னே பற்றிக்கிச்சு அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். நீங்கள் அவன் மண்டையிலேயே தட்டி அவன் காதை பிடிச்சி குழந்த மாதிரி பேசுடா. அட விட ஆராத்யா, சரி நீ போய் பாரு அப்படிங்கிறாங்க. அந்த பையன் சொல்கிறான், இல்லை கிருஷ்ணருக்கு தாமரையை பறித்து கொடுத்துட்டு போகலான்டா. ஆராத்யா, ஆனால் அவங்க கிருஷ்ணர் தானே இதெல்லாம் பண்ணாது. அவர்கிட்ட நான் வேண்டியிருந்தேன், கண்டிப்பாக தாமரையை பறித்து கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிட்லாம். என்ன ஆராத்யா, கால் வலிக்குது, ப்ளீஸ்டா வாடா, என் குழந்தைல்ல, சரி வந்து தொலை அப்படின்னு நீங்களும் காட்டுக்கு போயிடுவீங்க தாமரை பறிக்க. இங்கே அப்படியே டைம் ஒரு 6 o'clock. அப்போ தான் நீங்கள் வீட்டுக்கு வருவீங்க. மெதுவாக யாருக்கும் தெரியாமல் உள்ளே என்ட்ராகலான்னு பார்த்தா உங்கள் அம்மா கிட்ட கரெக்டாக மாற்றிடுவீங்க. ஆராத்யா, போச்சு, பார்த்துருச்சு அம்மா. அம்மா இங்கே வா, சொல்லுமா, எங்கே போயிருந்தேன் இவ்வளோ நேரம்? அம்மா, நான் காலையே பாட்டிட்டு சொல்லிட்டு போனேனே, கோயில் போகிறேன்னு. காலிலேருந்து இப்போ வரைக்கும் கோயிலில் தான் இருந்தியா? ஆமாம்மா, கோயிலில் தான் இருந்தேன். பொய் சொல்லாத. நீ காட்டுக்குள்ளே போனேன்னு மாமா சொன்னாரு. சொல்லிட்டானா அந்த சொட்டை? மா, கிருஷ்ணனுக்கு தாமரை பறிக்க போனேன். அதான் நீ எப்போ தான் வளருவேன்? உன்னே கிருஷ்ணான்ட்டு சுற்றிட்டு இருக்காத. அம்மா, இப்போலாம் பேசாதம்மா. கிருஷ்ணன் மேலேருந்து பார்த்துட்ருப்பாரு, தப்பு, வாயிலடி. அதாதியா, அக்காவுக்கு கல்யாணம் ஆக போகுது. ஆமாம்மா, அதுக்கு தான் நான் அங்கே இருந்தேன். நான் வேணுன மாதிரியே என் கிருஷ்ணர் அக்காவுக்கு மாப்பிள்ளை பிடிக்க வச்சுட்டாரு, பார்த்தியா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அம்மா என்ன சொல்கிறதுனே தெரியாமல் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா. சரி அப்படின்ட்டு நீங்களும் போகிறீங்க. ஆனால் நீங்கள் உங்கள் ரூமுக்கு போகாமல் உங்கள் அக்கா ரூமுக்கு போகிறீங்க. போய் கதை ஓப்பன் பண்ணால் இங்கே கயல் பெட்டில் உட்காந்துருப்பா. கயல், அப்போ அவங்கள திரும்பி பார்த்து, ஆராத்யா, எதுமா மாடு, எங்கடி போனேன் அப்படின்னு அவங்கள அடிக்கா. உனக்கு வேண்டி தாண்டி கிருஷ்ணர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அது சரி அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ தான் மாப்பிள்ளை பிடிச்சிருச்சாமே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், பிடிச்சிருச்சு. அடடா, எங்கள் அக்காவுக்கு வைக்கத்தப்பாரு அப்படின்னு நீங்கள் உங்கள் கையிலேயே இந்த திஷ்டி எடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி எடுக்கிறீங்க நட்டக்க. இப்போ அப்படியே உங்கள் ரூமில் நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு எப்பவும் போல் போடுற ஒரு லாங் டாப் சுடி, அதுக்கேற்ற ஒரு ஷால் ஃப்ரீயாக விட்டு ஒன்றுமே போடாமல், கண்ணு காதுக்கு எதுவுமே போடாமல் அப்படியே உங்கள் அக்கா ரூமுக்கு போவீங்க. ஆராத்யா, உனக்கு எத்தனை டைம் சொல்கிறது, கம்மல் போடாமல் எங்கே சுற்றாத அப்படின்னு உங்கள் அக்காவே உங்களுக்கு கம்மல் போட்டு விடுவா. அக்கா, நான் உனக்கு மெஹந்தி வச்சுட்டா? இப்போவா? ஆமாம், கல்யாணத்துக்கு அப்புறம் யார் உனக்கு வச்சு விடுவா? ஆராத்யா, அப்படிலாம் பேசாத. சரி நான் பேசுகிறேன் அப்படி நீங்கள் மெஹந்தி வச்சு விட்டுட்ருப்பீங்க உங்கள் அக்காவுக்கு. அக்கா, நான் மாமையை பார்க்கவே இல்லை. மாமாவா? அதான்க்கா, அவனை கல்யாணம் பண்ணிக்க போதால அவர். ஆமாம்ல அப்படின்னு உங்கள் அக்கா வைக்கப்படுறா. அச்சச்சா, வெக்கம் போதும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, போய் பார்த்துட்டு வா. இப்போ வா, ஆனால் யாராச்சும் பார்த்துட்டா அதான், யாருக்கும் தெரியுமா உங்கள் மாமாவை போய் பார்த்துட்டு வா அப்படிங்கிறியா? பார்த்துட்டு வந்து சொல்லு, நான் தான் உங்கள் குழந்தையா அப்படின்னு அவர்கிட்ட. சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் போகலான்ட்டு போவீங்க. கதவு கிட்டலாம் போயிடுவீங்க. அப்போ உங்கள் அக்கா, ஆராத்யா, என்ன இங்கே வாயேன் கொஞ்சம் அப்படின்னு கூப்பிட்றான். நீங்களும் போவீங்க. என்னக்கா, இந்த அப்படி என்னது இது? அது ஒன்றும் இல்லை, இது உங்கள் மாமாட்ட கொடுத்தது, என்னன்னு சொல்லு, இல்லை நானே பிரித்து பார்த்துவேன். அது ஒன்றும் இல்லை ஆராத்யா, நீ போய் கொடு. இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா? அது குலோப் ஜாமுன்ட்ரி. அடி பாவி, ஃபர்ஸ்ட்ல எனக்கு கொடுக்காம தின்னேன், இப்போ உனக்கும் இல்லாமல் எனக்கும் இல்லாமல் அவருக்கா? புது மாப்பிள்ளை, அதாவது மாமா தானடி, கொடுத்துறேன் அப்படிங்கிறான். இப்போயே இப்படி நீ கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் என்னை மறந்துடுவா போலையே. உன்னை மறப்பேன் அடிச்சாலும் அப்படின்னு உங்கள் கணத்துக்கிடுறான். அடடா, நடிப்பு தான் மொத்தமும் அப்படின்ட்டு நீங்களும் அதை எடுத்துகிட்டு போவீங்க. மெதுவாக மேலே ஏறுவீங்க. மேலே ஏறி யாருக்கும் தெரியாமல் உங்கள் மாமா ரூமுக்கு போயிடுவீங்க. யாராச்சும் இருக்காங்களா? மாமா மாமா அப்படின்னு நீங்கள் கூப்பிடுறீங்க, ஆனால் யாருமே இல்லை. அப்போது உங்கள் பின்னால் ஒருத்தர் நிற்கிற மாதிரி இருக்குது. ஏதோ நீங்கள் டக்குன்னு திரும்பிடுங்க. ஆனால் அந்த பர்சன் உங்களோட கையை பிடிச்சி
உங்களை செவுத்தில் பின் பண்ணி க்ளோஸாக உங்ககிட்ட வராங்க. நீங்கள் கண்ணை மூடிருப்பீங்க டக்குன்னு. நீங்கள் அப்போ தான் மெதுவாக கண்ணை ஓப்பன் பண்ணுவீங்க. பார்த்தா முன்னாடி டேஹாங் நின்றுருக்கான். ஏய் அது நீ அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அவனை எதை பார்ப்பீங்க, ஏன்னா அவ்வளோ கிட்ட அந்த பையன் அவ்வளோ அழகாக இருக்கான். நல்லா ஒயிட்டாக ஹைட்டாக பிங்க் லிப்போட. அவன் லிப்பு உங்கள் கண்ணுக்கிட்டே இருக்குது, ஏன்னா நீங்கள் கொஞ்சம் குட்டையாக தான் இருப்பீங்க. அவன் லிப்பு உங்கள் கண்ணுக்கிட்டே இருக்குது. அண்ட் அவன் மெஸ்ஸியை அவ்வளோ கிட்ட, நீங்கள் 2 பேரும் அவ்வளோ க்ளோஸாக இருப்பீங்க. அவன் திரும்பவும் உங்ககிட்ட ஏய் உன்னை தான் கேட்குறேன், அது நீ? நான் பொண்ணு. நீ தான் பொண்ணா? நான் பொண்ணோட தங்கச்சி. ஓஹோ, நீ தான் அந்த தங்கச்சியா? ஆமாம், நான் தான் அந்த தங்கச்சி அப்படின்னு நீங்கள் மூச்சு வாங்கிட்டு பேசிகிட்டு இருப்பீங்க. அப்போ அவன் உங்களை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்ப்பான். நீங்கள் யார்? இது யார் ரூமு? இது யார் ரூம்னு கேட்டேன். மாப்பிள்ளை ரூமு. நான் தான் மாப்பிள்ளை. என்ன? நான் தான் மாப்பிள்ளை. ஓ சரி தள்ளுங்க. இது அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி திரும்ப நிற்க வைப்பான். என்ன பண்ணுறீங்க? இங்கே வரும்போது என்னன்னு கூப்பிட்டு வந்த? இப்போது நீ உள்ள வரும்போது என்னன்னு கூப்பிட்டேன்னு கேட்டேன். மாமா. எனக்கு இப்போ என்ன தோணுது தெரியுமா அப்படின்னு உங்கள் ஹேரை, முன்னாடி இருந்திருக்க அந்த ஹேரை அப்படியே கோதி விடுறான் உங்கள் சீக்ஸை கை வச்சு. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? எனக்கு உன் அக்கா வேணும். என்ன பேசுகிறீங்க நீங்கள்? எனக்கு நீ தான் வேணும். அக்கா அழகு தான் ஒத்துக்கிறேன், ஆனால் நீ அவளை விட அழகாக இருக்க. என்ன பேசுகிறீங்க நீங்கள்? தள்ளுங்க, நான் போகிறேன். ஏய் இருடி அப்படின்னு உங்ககிட்ட திரும்பவும் க்ளோஸாக, அது எவ்வளோ அழகாக இருக்க நீ அப்படின்னு உங்களை இப்போ டச் பண்ணுறான். மாமா இது தப்பு. அக்கா என்ன அக்கா அவள் என்ன பண்ணுவா? அவகிட்ட நான் சொல்கிறேன், கீழே எல்லாத்துக்கிட்டையும் நாளைக்கு சொல்லப்பாரு. நீ அக்கா எனக்கு வேணாம், நீ தான் என் பொண்டாட்டின்னு சொல்லப்பாரு. அப்படி பண்ணிடாதீங்க. நான் எதுக்கு வந்தேன்னா? எதுக்கு வந்தேன் கிருஷ்ணா? இந்த பையன் என்ன இப்படி பண்ணுறான் சொல்லு. எதுக்கு வந்தேன்? இது கொடுக்க. என்னது இது? என் அக்கா அவங்கக்கிட்ட கொடுக்க சொன்னான். எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை, எனக்கு நீ தான் வேணும். இல்லை நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க, நான் ஃபஸ்ட்டு போகிறேன் அப்படின்னு நீங்கள் போகலான்னு ட்ரை பண்ணும்போது திரும்ப உங்ககிட்ட க்ளோஸ் ஆகலாம். ஏய் இப்போ நான் உனக்கு கிஸ் பண்ண வேண்டி, நீ முடிஞ்சால் என்ன பண்ணுவியோ பண்ணிக்கோ அப்படின்னு உங்கள்கிட்ட க்ளோஸ் ஆகலாம். அப்போ நீங்கள் கண்ணு மூடிடுவீங்க. அந்த டைம் ரெஸ்ட் ரூம்லேருந்து கதை ஓப்பன் பண்ணுற சவுண்ட் இங்கே டேங் பார்ப்பான். பார்த்துட்டு குடுகுடுன்னு வெளியே ஓடிடுவான். நீங்கள் கண்ண மூடியே தான் நிற்பீங்க. உள்ளேருந்து ஆரம்பது வெளியே. ஏய் நீ ஆராத்தியா தானே அப்படின்னு உங்களை பார்த்து கேட்பாரு. அவள் பேசினதுக்கப்புறம் தான் நீங்கள் கண்ணை முழிச்சு பார்ப்பீங்க. நீங்கள் அவள் அப்படியே முழிச்சு பார்த்துட்டு அவள் திரும்ப உங்ககிட்ட ஆராத்தியா தானே? ஆமாம். நீங்கள்? நான் தாண்டி உன் அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் அண்ட் ஓ மாமா. நீங்களா? அப்போ இவ்வளோ நேரம் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தது அப்படின்னு நீங்கள் கதவை பார்ப்பீங்க. இங்கே ஆழமும் எட்டி பார்ப்பாரு. இவனுக்கு இதே வேலையாக போச்சு. அவன் என் தம்பி தான். தம்பியா? ஆமாம். என்ன பண்ணான்? அவன் என்ன பண்ணான் தெரியுமா? என்கிட்ட க்ளோஸாக வந்துட்டு அப்படின்னு நீங்கள் நடந்த எல்லாத்தையும் சொல்லுவீங்க. அப்போ அவர் அழத்தியா உங்கள் அக்காவை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓகே பண்ண வச்சுருக்கேன், தயவு செஞ்சு குட்டையை கிளப்பிடாத. இவன் அப்படி தான் விளையாட்டு பையன். ஏதாச்சும் பண்ணியிருந்தா நான் அவன் பல்லாம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கேன். இருந்தாலும் இவ்வளோ அழத்தியா ப்ளீஸ், எனக்காக இல்லைனாலும் உன் அக்காக்காக கொஞ்சம் யோசி. அவனை மன்னிச்சது. அவன் அப்படி தான் விட்டுரு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் உங்கள் மாமாக்காக சரி நான் சொல்லலை யார்கிட்டையும். குட் சரி போ. ஐயோ நான் எதுக்கு வந்தேனோ அதையே மறந்துட்டேன். எதுக்கு வந்த? இந்தாங்க. என்னது இது? அக்கா உங்ககிட்ட கொடுக்க சொன்னான். என்னது? அதுவா? ஸ்வீட் குலாப் ஜாமுன். ஓ சரி இது கொடுக்க தான் வந்தியா நீ? ஆமாம் இது கொடுக்க தான் வந்தேன். அதுக்குள்ளே தேவையில்லாததெல்லாம் நடந்துருச்சு. ரொம்ப தேங்க்ஸ். பார்த்து போ. அவன்கிட்ட அவனை பார்த்துடாத. சரி.
நீங்கள் தூங்குங்க. ம், பாய் அப்படின்னு அவரும் சொல்லிட்டு உள்ளே போயிடுவார். நீங்கள் இந்த லண்டன் குரங்கு எங்கே போச்சு அப்படின்னு நீங்கள் உள்ளே போய் தேடுவீங்க அவன் எல்லா இடத்துலையும். ஆனால் கடைசியாக அவன் நீங்கள் டெரஸ் வந்து பார்க்கும்போது அவன் டெரஸில் இருப்பான். அவன் சிகரெட் அடிச்சுட்டு இருப்பான். பின்னால் இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியல அவன் சிகரெட்டாக அடிச்சிட்ருக்கான்னு. நீங்கள் முன்னாடி போய் நிற்கும் போது தான் உங்களுக்கு தெரியும் அவன் சிகரெட் அடிச்சிட்ருக்கான்னு. நீங்கள் ஹலோ என்ன பண்ணுறீங்க நீங்கள்? ஏய் நீ என்ன இங்கே பண்ணுற? ஹலோ அதை ஃபஸ்ட்டு கீழே போடுங்க. முடியாது. உங்கள்கிட்ட சொல்கிறது புரியுதா? இது வீடு, இங்கெல்லாம் நீங்கள் அதை அடிக்கக்கூடாது. ஏன் நீ அடித்ததே இல்லையா? அடித்தது இல்லாத மாதிரி பேசுகிறேன். அடியாத்தி நான் அதை அடிச்சிருக்கேண்ணா? வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் கீழே போடுங்க. முடியாதுடி. நீ எதுக்கு ஃபஸ்ட் இங்கே வந்த அதை சொல்லு. உங்களுக்கு அறிவு இருக்கா? எதுக்கு என்னை ஏமாத்துறீங்க? நான் எங்கே ஒன்று ஏமாத்தினேன்? ஆமாம் கீழே மாப்பிள்ளைன்னு என்னை ஏமாத்துனீங்க தானே? ஏய் அது சும்மா. எதுக்கு அப்படி பண்ணீங்க? எனக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகுது தெரியுமா? உங்களை பார்த்தா என்னை பார்த்தா என்ன கிஸ் அடிக்கணும் போல இருக்கா? ஹலோ மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். மைண்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு அது கீழே போடுங்க அப்படின்ட்டு நீங்கள் அதை பிடிங்க கீழே போட்டுருவீங்க. அவன் அந்த சிகரெட்டை நீங்கள் கீழே போடுறத உங்களை பார்த்துட்டு அவனோட ஹெட்டை தேய்ச்சிட்டு உன் பேர் என்ன? உன் பேர் என்னன்னு கேட்டேன். ஆராத்யா. இங்கே பார் ஆராத்யா, நீ என் அண்ணியோட தங்கச்சிங்கிறதுனால இந்த இடத்துல உன்னை அடிக்காமல் இருக்கேன். இதுவே உன் இடத்துல வேறு யாராச்சும் இந்த வேலையை பண்ணியிருந்தா செவனு பேர்ந்துருக்கும். ஏதோ இங்கே பிரச்சனை வேணாம் என் அண்ணன் சொன்னான்னு மூடிட்டு நிற்கிறேன். என்னை வெளியேற்றாது அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். இவன் என்னடா இப்படி பேசுகிறான்னு நீங்கள் அவனை பார்த்துட்ருப்பீங்க. என்ன இந்த பையன் இப்படி பேசுகிறான்? ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படி பேசணும் கூட தெரியாதா? இங்கே உங்களுக்கு டென்ஷன் ஆகிடும். நீங்கள் அவனை ஹேய் அப்படின்னு கூப்பிடுறீங்க. ஆனால் அவன் திரும்பி இருக்க மாட்டான். அப்படின்னு நின்றுருப்பான். பொட்டா லண்டன் குரங்கு அப்படின்ட்டு கீழே ஓடிடுவீங்க. இங்கிட்ட டக்குன்னு திரும்பி உங்களை பார்ப்பான். என்னது லண்டன் குரங்கா? அது இவனுக்கு இருக்குது அப்படின்னு உங்களை தேடி வந்தால் நீங்கள் அதுக்குள்ளே ரூம் ஓடிடுவீங்க. இங்கே இவனுக்கு வெறியாய் திரும்பி சிகரெட் அடிச்சிட்ருப்பான். இப்போ அப்படியே உங்கள் அப்பா அம்மா ரூமில் நீங்கள் அங்கே தான் இருப்பீங்க. உங்கள் அக்கா எல்லாமே அங்கே தான் இருப்பாங்க. நீங்கள் உங்கள் அக்காவுக்கு திரும்ப மெஹந்தி வச்சிட்ருப்பீங்க. எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் கையலுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சிருச்சு இல்லைங்க? ஆமாம்மா நல்ல வாழ்க்கை அமைச்சிருச்சு. அதே மாதிரி ஆராத்யாவுக்கும் பார்த்து ஐயோ அம்மா நான் இன்னைக்கு காலேஜ் கூட முடிக்கல அதுக்குள்ளவா அம்மா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதெல்லாம் இதுக்கு இப்போ பேசிகிட்டு இருக்க. கையாளுக்கு அமைச்ச மாதிரி ஆராத்யாவுக்கும் நல்ல வாழ்க்கை அமையும் அப்படின்னு உங்கள் அப்பா சொல்கிறாரு. ஆமாப்பா நீ ஒன்றும் கவலைப்படாத. எனக்காக என் கிருஷ்ணர் அவரை மாதிரியே கிருஷ்ணர் அமைச்சு வச்சுருப்பாரு. கண்டிப்பாக என்னை தேடி வருவார். அது வரைக்கும் நீங்களாக தான் பார்த்த பையனை நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் எங்கே சொல்கிறீங்க? நீ எப்போ தான் மெச்சூரிட்டி ஆவையோ? அம்மா என்னம்மா நீ கிருஷ்ணனை நம்ப வேணான்னு சொல்கிறியா? கிருஷ்ணனை நம்ப வேணான்னு சொல்ல, கிருஷ்ணனே நினச்சிட்டு இருக்க வேணான்னு சொல்கிறேன். அப்போ உங்கள் அப்பா ஏய் எழுடி அவள் குழந்த அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் போய் உங்கள் அப்பாவை ஹக் பண்ணுறீங்க. ஆமாம் நான் குழந்த, எனக்கு இப்போவே கல்யாணம் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு வெளியே போயிடுவீங்க. உங்கள் அக்காவும் அப்படியே சிரிச்சிட்டு வெளியே போயிடுவா. அப்போ உங்கள் அம்மா என்னங்க சரி இப்போ கல்யாணம் வேணாம் அவள் லவ்கின் பண்ணிட்டான்னா அப்போ உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு நீங்கள் வெளியே சிரிச்சிட்ருப்பீங்க. அதை பார்த்துட்டு அவள் அப்படி பண்ண மாட்டான். பண்ணிட்டா அதான் சொல்கிறல்ல பண்ண மாட்டான். எதுக்கோ அதான் நான் சொல்கிறல்ல அவள் பண்ண மாட்டேன்னு. ஆனால் நீங்கள் எதையும் நினச்சிக்கோங்க, அவள் நம்ம எல்லானுக்கு தெரியும் போ அப்படின்னு உங்கள் அப்பா இங்கே சொல்கிறாரு. சரி அப்படின்னு உங்கள் அம்மா வெளியே போயிடுவாங்க. இப்போது நீங்கள் உங்கள் ரூமில் போய் படுப்பீங்க. நீங்கள் லாஸ்ட்டாக தூங்கும் போது தேங்காய் நினச்சி பார்ப்பீங்க. பார்க்க நல்லா அழகாக இருக்கான், ஆனால் திமிரு மட்டும் அடங்கவே இல்லை. அது லண்டனில் பிறந்து வளர்ந்தது தானே, அப்படி தான் இருக்கும். நீ கரெக்டாக தான் ஆராத்யா பேர் வச்சுருக்க. அதுக்கு லண்டன் குரங்கு நாளைக்கு இருடி உனக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் அப்படியே இங்கே தூங்கிடுவீங்க. ஓகேடா இந்த வீடியோ நான் இதோட கம்ப்ளீட் பண்ணுறேன். அண்ட் டியூரேஷன் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன்னு எனக்கே தெரியுது. போக போக நான் கரெக்டாக போட்டுருவேன். ஏன்னா இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகேடா இந்த பாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எதுவும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட்
நம்ம மினியான்ஸ்க்கு டாட்டா பை பை சொல்லிக்கலாம். ஓகே மினியான்ஸ், டாட்டா பை பாய். நீ நெக்ஸ்ட் எபிசோடுக்கு வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக டக்குன்னு போட்டுடுறேன். ஓகே பாய்.